தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான நடிகைகளில் ஒருவர்தான் அபிநயா. இவர் ஒரு மாற்றுத்திறனாளி நடிகை. இவருக்கு காது கேட்பதில் குறைபாடு, சரியாக பேசவும் வராது. ஆனால் தன்னுடைய அபாரமான நடிப்பின் மூலமாக அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தவர். இவருடைய நடிப்பை பார்ப்பவர்கள் அனைவரும் இவருக்கு காது கேட்கவோ வாய் பேசவோ வராது என்று சொன்னால் நம்பவே மாட்டார்கள். அந்த அளவுக்கு கச்சிதமாக நடிப்பார். இவருடைய தந்தை இயக்குனர் AR முருகதாஸின் ஸ்டாலின் என்ற படத்தில் பாதுகாப்பு காவலியாக நடித்திருந்தார். அந்த படப்பிடிப்பின் போது அபிநயாவை கவனித்த முருகதாஸ் சசிகுமாரிடம் அறிமுகப்படுத்தினார். சமுத்திரக்கனி இயக்கத்தில் சசிகுமார் தயாரிப்பில் வெளியான நாடோடிகள் படத்தில் அபிநயாவை அறிமுகப்படுத்தினார் சசிகுமார். இந்த படத்திலேயே பிரபலமானார் அபிநயா. தொடர்ந்து 1000ல் ஒருவன், சம்போ சிவசம்போ, ஈசன், 7ஆம் அறிவு போன்ற படங்களிலும் நடித்தார் அபிநயா. தற்போது மலையாளத்தில் ஜோஜு ஜார்ஜுடன் இவர் நடித்த பனி திரைப்படம் நல்ல விமர்சனங்களை பெற்று வருகிறது. அனைவரும் இவருடைய நடிப்பையும் பாராட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் அபிநயா விஷாலோடு இணைந்து ஒரு படத்தில் நடிப்பதாக கூறப்பட்டது. ஆனால் பத்திரிகையாளர்கள் அபிநயாவும் விஷாலும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று கிசுகிசு எழுதினார்கள். ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அபிநயா பேட்டி ஒன்றில் இது குறித்து பகிர்ந்துள்ளார். அதாவது அவர் கூறியது என்னவென்றால், நான் ஏற்கனவே 15 வருடங்களாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன். என்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டை தான் காதலிக்கிறேன். இனிமேல் வேறு நடிகர்களோடு என்னை வைத்து கிசுகிசு எழுதாதீர்கள். விஷால் என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய வெல்விஷரும் கூட. எங்களுக்குள் வேறு எந்த உறவும் கிடையாது. அவர் என்னுடன் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர். என்னுடைய இந்த சைகை பாஷையை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் சொன்னார் என்று வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் அபிநயா.